ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர், அதாவது புதுசாக ஜாயின் பண்ணவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ப்ராஃபிட்டை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ஓல்டு சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ப்ராஃபிட் ஸ்க்ரீனை யாருக்காகவும் எதுக்காகவும் ஷேர் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ரீசன் எல்லாத்துக்கும் தெரியறதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது வந்துட்டு ப்ராஃபிட் ஸ்க்ரீன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளை வந்துட்டு சைக்காலஜிக்காக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ப்ராஃபிட் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கும் நாம் எப்படியாவது வந்துட்டு ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அங்கே போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரேட் டிசிஷன் எடுக்கும் பொழுது நம்ம தப்பாக யோசித்து தவறான முடிவுகளை வந்துட்டு நம்ம எடுப்போம். ஏன் அப்படின்னா, நம்ம மைண்டுக்குள்ளேயே வந்துட்டு யோசிக்கும், நேத்திக்கு நாம் வந்துட்டு வின் பண்ணிட்டோம், இன்னைக்கு வந்துட்டு தோத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எந்த விதத்துலையும் நம்மளோட லைஃபுக்கு வந்துட்டு யூஸே ஆகாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, ப்ராஃபிட் ஸ்க்ரீனை யார்கிட்டையும் எதுக்காகவும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மறுபடியும் இன்னொரு கொஷின் கேட்கலாம், இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஸ்க்ரீனை வந்துட்டு சோஷியல் மீடியாஸில் எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2014 அண்ட் 15 அந்த டைம்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் வந்துட்டு அந்தளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நான்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலே நாம் லைவாக போய் தான் வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் ஜூம் கால்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த டைமில் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சோஷியல் மீடியா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சதுனால பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஸ்க்ரீனை வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட மைண்ட் செட் வந்துட்டு, ப்ராஃபிட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுனால இந்த வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கு வந்துட்டு ₹1 கூட வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு கிடைக்காது. ஓகே, இது டோட்டலாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட சைக்காலஜியை தான் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் மறுபடியும் நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபராக ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் வந்துட்டு ப்ராஃபிட் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சென்செக்ஸ்க்கு தான் கொடுப்போம். இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். நேற்றுக்கு போஸ்ட் பண்ண வீடியோஸ்லேயே வந்துட்டு சொல்லியிருப்பேன் எதெல்லாம் வந்துட்டு நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. நாம் இப்போது சென்செக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால நம்ம சென்செக்ஸ் சார்ட் மட்டுமே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 30 மினிட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 மினிட் சார்ட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிப்போம். 3 மினிட் சார்ட்டாக நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு அப்படியே இமிடியேட்டாக வந்துட்டு கீழே டவுன் சைடு வந்துட்டு வந்துட்டு ஒரு டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 9:30 கேண்டில் வந்துட்டு இங்கே இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு அப் சைடு மூமெண்டம் வந்துட்டு கொடுக்குது. நம்மளோட மைண்டு ஃபுல்லாக வந்துட்டு என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் டவுன் சைடு வருது, மறுபடியும் ரிவர்சலாக வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஓகே, இப்போது நம்ம இதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். 80,719 இருக்குது. இங்கே கீழே 80,690 இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 80,700 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நான் இப்போ 80,700 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டல் இந்த 9:30 கேண்டல். ஓகே, நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கேண்டலோட லோவிலேருந்து ஹையை வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50% கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த 50% அப்படிங்கிறது 126.25 வந்துட்டு இருக்குது. இப்போது நான் 126 வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோட 50% டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ₹189. ஓகே, இங்கே நமக்கு என்ட்ரி வந்துட்டு ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ₹204 போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 60%க்கு மேலே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் மொமெண்டம் வந்துட்டு கொடுத்துருந்தது அப்படின்னா நாம் அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வீடியோஸில், அதாவது 6 மந்த்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 20-30 வீடியோஸில் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, இதில் அப்படி நம்மளோட
ஃபுல் கேபிட்டலை வந்துட்டு டிப்ளாய் பண்ணாமல் கொஞ்சமாக வந்துட்டு டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட் இது வந்துட்டு எந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கொஞ்சம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு 10 கேண்டில் அந்த மாதிரி ஸ்லோவாக வந்துட்டு மூவ் ஆகியிருந்தது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனால் இங்கே ஒரே கேண்டலில் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, அதாவது ஒரு ஸ்பைக் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறது அப்படின்னா, பையர் செல்லர்ஸோட ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கே வந்துட்டு அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. பேனிக் இருந்தால் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரே கேண்டலில் போயிட்டு அந்த இடத்துல டச் ஆகும். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வர விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. இது நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்காக. ஸோ அதனால் இந்த வீடியோவை இதோட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:45 போல் வந்துட்டு ஒரு இன்டிமேஷன் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ட்ரேடை நான் எந்த ப்ரைஸில் வந்துட்டு என்ட்ரி ஆன, என்னோட டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 80,900. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கேண்டலோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 190 வந்துட்டு இருக்குது. நாம் அந்த மெசேஜ் சென்ட் பண்ணும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9:45 இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 195 வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 285, அதாவது 190லேருந்து 50% டார்கெட். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டலோட லோ கீழேயே வந்துட்டு வைக்க சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு மெசேஜ் கொடுத்துருந்தோம். அடுத்த ஒரு 3 கேண்டல் ஒரு 9 நிமிஷத்தில் வந்துட்டு நம்மளோட டார்கெட் வந்துட்டு அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50% நம்ம இதில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நேத்திக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26 பாயிண்ட் வந்துட்டு நம்ம லாஸ் பண்ணியிருப்போம். நான் நேத்திக்கான வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ட்ரேட் செட்டப் வந்தது அப்படின்னா நான் 50% டார்கெட் வந்துட்டு சாலிடாக வைப்பேன். 25% ரீச் ஆனதுனால நான் அந்த 25%ல எக்ஸிட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு நம்ம டார்கெட்டை வந்துட்டு கம்மி பண்ண நம்மளோட கேபிட்டல் வந்துட்டு லாஸ் ஆகும். அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸை வந்துட்டு நம்மளால கம்மியே பண்ண முடியாது. பட் டார்கெட்டை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு குறைய வந்துட்டு ஆரம்பிச்சிடும். ஓகே கைஸ், இப்போ இதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். நாம் வந்துட்டு மார்னிங் ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டல் இருக்குல்ல, அதோட ஹையில் வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மிட் பாயிண்டில் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், என்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன காமிக்குது அப்படின்னா 80,881 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 80,900 கால் ஆப்ஷன் சார்ட் அண்ட் 80,900 புட் ஆப்ஷன் சார்ட். ஓகே, ஸோ நம்மளோட ட்ரெண்ட் எந்த சைடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணிக்க வேண்டியது தான். இதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 80,850க்கு கீழே இருந்தது அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 80,800 கால் ஆப்ஷன் சார்ட் அண்ட் 80,800 புட் ஆப்ஷன் சார்ட்டை நம்ம வாட்ச் பண்ணால் போதும். ஓகே கைஸ், இப்போ ஒன்ஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும், நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு ட்ரிகரான லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூஸ் வந்துட்டு வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. நாம் ஆல்ரெடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு எவ்வளோதான் வந்துட்டு செல்லர் வந்தாலுமே மார்க்கெட் வந்துட்டு பையர் வந்துட்டு டாமினேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஆகலை. ஸோ இதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நான் இன்னைக்கு வந்துட்டு பார்க்குறேன் ஏதாவது வந்துட்டு செல்லிங் கேண்டில் தெரியுதா அல்லது பையிங் கேண்டில் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பார்க்கும் பொழுது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் வந்துட்டு செல்லிங் கேண்டிலாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே நம்மளால் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோ வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், சார்ட் எவ்வளோ கிளியராக காமிக்குது பாருங்கள். இங்கே ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பையிங் பாயிண்ட் இருக்குது. இந்த பையிங் பாயிண்ட்டை சப்போஸ் மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த லெவல் எங்கே இருக்குது பாருங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,266லேருந்து 23,847. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 400 பாயிண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
கவனத்தில் வந்துட்டு வச்சுக்கணும். பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது நமக்கு மேக்னெட்டிக் பாயிண்ட் தெரியுதா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மேக்னெட்டிக் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. நாம் மேக்னெட்டிக் பாயிண்ட்டுக்கு என்ன க்ரைட்டீரியா வந்துட்டு வச்சுருக்கோமோ ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் வந்துட்டு இருந்தது மேக்னெட்டிக் பாயிண்டில் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் சப்போர்ட்டில் கேளுங்க. உங்களோட டவுட் வந்துட்டு எப்போ கிளியர் ஆகுதோ அப்போ வந்துட்டு நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.